ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். இதை ஒரு முறை கேட்டாலோ அல்லது ஒரே ஒரு முறை சொன்னாலோ உன்னுடைய வாழ்க்கையவே மாத்திடும். 33 கோடி மந்திரம் சொன்ன புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்வது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட அவமானங்கள் அல்லது கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். இத்தனை நாளா இது நடக்குமா அது நடக்குமா என்று இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில இருக்க, அதாவது குழந்தை பிரச்சனை அல்லது நீ வாழ்க்கையில குழந்தையில நல்லபடியா வாழ முடியாம கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை மாறுவதற்கும், உன்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை மாறி நல்லபடியா அமைவதற்கும், சொத்து பிரச்சனை இருந்து அந்த சொத்து பிரச்சனை நீங்கி வெளிவருவதற்கும், உன்னுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உனக்கு தீர்வு கிடைப்பதற்கும் நீ செய்ய வேண்டிய, அதாவது நீ கேட்டு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை உன்னால் சொல்ல முடிந்தனாலே நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு மந்திரத்தை உன்னால் சொல்ல முடியும் அல்லது கேட்க முடியினாலே உனக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் கேட்டாலும் போதுங்க, உங்க வாழ்க்கையில வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அப்பேற்பட்ட மந்திரமாக தான் இந்த ஒரு மந்திரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை நபர்கள் வாழ்க்கையில தரப்பட்ட காரியங்கள், அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி பீடி திருத்தங்களை ஒழிப்பதற்கும் சொல்லக்கூடிய மிக அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்றால் அது இதுதான். வாழ்க்கையில் ஒரு முறை சொன்னாலும் போதுங்க, உங்க வாழ்க்கையிலுடைய தலையிலத்தை இது மாத்திடும். நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ப முடியாதவர்கள் இதை சொல்லவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யாரால் நம்மளுடைய வாழ்க்கை மாறும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இதை சொல்ல முடியும், கேட்கவும் முடியும். அந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரம் இதுதாங்க. நம்பிக்கையோட சொல்லிவாங்க. ஓம் யஷ்டராய வித்மகே ஷவனசாய தீமகே தன்யோ குபேர பிரச்சோதயாத். ஓம் யஷ்ஷராய வித்மகே ஷர்வனாய தீமகே தன்யோ குபேர பிரச்சோதயாத். ஓம் யஷனாய வித்மகே ஷர்வனாய தீமகே தன்யு குபேர பிரச்சோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை தினமும் சொல்லிவாங்க. ஒரு நாள் சொல்லி நிறுத்தணுன்ற அவசியமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளுமே இதை நீங்க சொல்லி வரலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்நாள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைச்சு நம்ப பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லபடியா அமையும். எந்த அளவுக்கு இதை நீங்க நம்பிக்கையோடு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நடந்து நடக்காமல் இருப்பது அல்லது நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருப்பது, நீங்க நினைத்து போற காட்சியங்கள் தள்ளி தள்ளி போவது என எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு முறை கேட்கறதுனாலயோ ஒரு முறை சொல்றதுனாலயோ இருப்பதையும் இருக்கவே கிடைக்க வைக்கக்கூடிய, இருப்பதையும் ஒரே நாளில் கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு அதை சக்தி வாய்ந்த மந்திரம். கிடைக்கவே கிடைக்காதுன்றதுதான் சரி, இல்லை உங்க மூலியமா உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட சக்தி இருக்கிறது. உன் வாழ்க்கையில உன் கூடவே உறுதுணையாக இருப்பதற்கு நீ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தானமா இந்த ஒரு பொருளை கொடுத்துட்டு வா. இது பொருள், இந்த பொருள் போதும். உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கும் தீர்வு கொடுக்கும். இது உன் வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் கஷ்டங்கள்ல நீ வெளியே வருவாய். உன்னுடைய வாழ்நாள் பிரச்சனையிலிருந்தும் உனக்கு தீர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்த ஒரு பொருளை நீ உன்னுடைய வாழ்க்கையில, அதுவும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நீ கொடுத்து வரணும். அப்படி நீ செய்வது மூலியமா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது நிச்சயம் நிகழும். அதற்கு உறுதுணையாக இருக்க போவது இந்த ஒரு விஷயத்தை தான். அதாவது இந்த ஒரே ஒரு பொருளை கொண்டு போய் நீ தானமா கொடுக்கறது மூலியமா அதனுடைய முழு பலனையும் அடைஞ்சு உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதனால நீ மனதார கொண்டு போய், அதாவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்துட்டு வா. அது என்னவென்றும் அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது பார்த்தீங்கன்னா தினசரி எந்த நாளாக இருக்கட்டும், தினசரி நீங்க கோவிலுக்கு போவீங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எப்போ போகணும், எந்த நேரம் போகணுன்ற கேள்வி நிறைய நபர்களுக்கு இருக்கும். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லை வேற ஏதோ இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலோ நீங்க எப்போ வேணாலும் போகலாம். காலை, மதியம், இரவுன்னு போறச்சே மறக்காம இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு போங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும் பொழுது நீங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு தானமா கொடுத்தா போதும். அது வேற எதுவுமே தேவையில்லை. அப்படி நீங்க செய்யறது மூலியமா இதனுடைய முழு பலனையும் நீங்க அனுபவிக்க முடியும். அதாவது மொத்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தலையெழுத்தவே இது மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு கோவிலுக்கு போய் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால இருக்கு. அதனால நீங்க தாராளமா உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவில் சரி, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விஷயத்த தானமா கொடுத்துவாங்க. ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சக்தியா விபதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செந்தூரம். இந்த செந்தூரம் பூ இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கொண்டு போய் தானமா கொடுத்துவாங்க. செந்தூரம் பூ எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க செந்தூரத்தையே நீங்க வாங்கி தானமா, அதாவது பார்த்தீங்கன்னா, கொடுத்துட்டு வரலாம். இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு நாள் செஞ்சு நிறுத்திடாதீங்க. வார வாரம், மாதம் மாதம்னு ஒரு மாதத்துக்கு 4 நாளாவது, வாரத்துக்கு ஒரு நாளாவது, தினமும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி போய் கொடுத்துட்டு வாங்க. முழு பலனையும் பெறுவீங்க. இந்த செந்தூரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செந்தூரத்துல இருந்து ஒரு பொட்டு அங்கேயே செந்தூரம் இருக்கும், அதை எடுத்து நீங்க வச்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த செந்தூரன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆஞ்சநேயர் பக்தா இருக்கவங்களுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்று. அதை நீங்க கொண்டு போய் உங்களுடைய, அதாவது பார்த்தீங்கன்னா, நெத்தியில் இட்டுட்டு அது இதுவாக இருந்துச்சுன்னா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ நீ நீதான் தனிமையா நிற்ப. இந்த இந்த தானத்தை, அதாவது இந்த தானத்தை நீ செய்வது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீ சந்திக்க முடியும். அதுவும் நீ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நீ இந்த ஒரு தானத்தை செய்யறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில நடக்காம தள்ளி தள்ளி போனது, அல்லது இதெல்லாம் நடக்குமான்னு உன் வாழ்க்கையில நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தானத்தை பற்றி தான் இன்று நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பால் இருப்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போதுனாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, அனுமான் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்து வரலாம். இந்த ஒரு பொருள்ல அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. முக்கியமா இந்த ஒரு பொருள் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சதை விட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருளை தான் நீங்க போய் தானமா கொடுக்க போறீங்க. இந்த ஒரு பொருளை நீங்க தானமா கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நிச்சயம் அடையும். நீங்க நினைச்சு நடக்காம இருந்தது, அல்லது இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது, இது எல்லாத்துக்கும் தீர்வு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதனால முழுமையான நம்பிக்கையோட நீங்க போயிட்டு, அதாவது ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த ஒரு தானத்தை செஞ்சுவாங்க. தானத்தை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தான் செஞ்சு வராங்க. எல்லாருக்கும் வெள்ள விஷயம் நடந்ததுதான் கேட்டீங்க, இல்ல. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுமையான நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் போய் இந்த ஒரு தானத்தை கொடுக்கறது மூலியமா தான் அதனுடைய முழு பலனையும் உங்களால பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க, அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு இதை மட்டும் தானமா கொடுத்துட்டு வாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்க தானமா கொடுக்கறதுக்கு போகும்பொழுது, அதாவது பாத்தீங்கன்னா, செந்தூரத்தை எடுத்துட்டு போகணும் புதிதாக வாங்கி. அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதி, அதுல 108 ஸ்ரீராம ஜெயம்னு பேப்பர்ல எழுதி அது மாலை மாதிரி சுத்தி அந்த காகித மாலைய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு, அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அதை நீங்க அனுமனுக்கு சாத்திட்டு வாங்க. நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் ஏற்படும். செந்தூரத்தையும் இந்த மாலையும் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி நீங்க அதை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடத்தாதது, நினைக்காதது என அனைத்தையுமே நடத்தி காட்டக்கூடிய சக்தி இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா இதனுடைய முழு பலனையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெற்றதுக்கு அப்புறமா நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் புரியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுனால என்ன தப்பாயிர போகுது. முழுமையான நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை மட்டும் தானமா கொடுத்து வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நினைச்சபடியா அமையும். நம்பிக்கையோட போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.